வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்காடிக்கும் வேற மாதிரி ये बात कर दो वो बंद कर दो वैसे Thank you, Rafira. I am busy. The giveaway company for the doctor. So, you want to put that up in another country? நீங்க மார்னிங்ல இருக்கீங்களோ இருக்கு அப்படியா எல்லாரும் இல்ல எனக்கு எனர்ஜியா இருக்கேன் சரி மாநில அம்மாவும் கத்துட்டு இருக்காங்க எங்க அம்மா கத்துட்டு இருக்காங்க எங்க அம்மாக்களுக்கு பிசினஸ் பண்ணி போல வைக்கா அவங்க நாளைக்கு நிறைய பிசினஸ் கத்துட்டு இருக்காங்க சரி சூப்பர் ஸோ எங்க ஃபேமிலி ரீசன் இருக்கு என் கம்பெனில கொண்டு போய் நான் வேலை செஞ்ச கம்பெனில கொண்டு போய் எங்க அம்மா உட்கார வைக்க முடியுமா உட்கார வைக்க முடியாது யாரும் உள்ள விட முடியுமா உள்ள விட முடியாது இந்த பிசினஸ்ல வளர்ந்த அம்மா இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் அக்கா இருக்கலாம் தங்கச்சி ஆகலாம் ரம்யா எல்லாமே நடக்குது இந்த பிசினஸ்ல கரெக்டா சில பிசினஸ் தாண்டி ஃபேமிலி பட் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண வேண்டியது ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டாங்க எனக்கு எதுவும் டாபிக் இல்லை பட் ஜூம்ல இருக்க மக்களுக்கும் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுவேன் எனக்கே இது ரொம்ப புதுசா இருக்கு நான் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணிருக்கேன் நிறைய ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு மைண்ட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய மீட்டிங் புரிதல் என்னதான் சொன்னாலும் கடைசி ஆதாரம் செஞ்சு கொண்டிருக்கேன் எப்படி போய் சொன்னா ஆதாரம் கற்று கொண்டிருக்கேன் இது பிசினஸா அப்படின்னு கேட்கும்போது $200 மில்லியன் சொல்றாரு மூணு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு ஐயோ நம்ம வீட்டு கறிப்பா வேலை சொல்றாரு அவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது அப்ப நம்ம வாரம் கேட்கலாமா அப்போ இந்த நாலேஜ் இல்ல இந்த 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 புத்தி இல்லாம ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுக்காக நம்ம அவங்க தப்பா எடுத்துக்க வேணாம் தப்பா நினைக்க வேணாம் அவங்களுக்கு எக்ஸ்போஜர் இல்ல அப்ப இது புரிஞ்சிச்சு எனக்கு ஒய்நாட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்க்கும்போது ரைட் இந்த சஞ்சீவ் சார் இருந்தாங்க ட்ரீம் பேசும்போது எனக்கு வேற லெவல்ல இருந்துச்சு ஏன் நம்மளாம் ட்ரீம் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு இந்த பிசினஸ் வந்து ட்ரீம்ன்ற வேர்டு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல கேட்பாங்க டிஃபால்ட்டா ஒரு ஆன்சர் டாக்டர் ஆகணும் 10க்கு பக்கத்துல என்ன சொல்றாங்க நம்ம டாக்டர் ஆகணும் யாரை கேட்டாலும் டாக்டர் ஆகணும் எத்தனை டாக்டர் வருவாங்க கிளாஸ்ல ஒரே ஒரு டாக்டர் தான் வருவாங்க பட் எல்லாருமே டாக்டர் ஆகணும் இப்ப ட்ரீம்ன்ற வார்த்தையே தெரியாம இருந்துச்சு ட்ரீம்னா என்ன இப்ப குட்டி பசங்களை கூப்பிட்டு கேட்டது அவங்க சொல்லுவாங்க போற ஹெலிகாப்டர் வேணும் அது வேணும் இது வேணும் அவங்களுக்கு தெரியாது ரியாலிட்டி தெரியாது கண்டிஷன் ஆகல வளர 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 நம்மளை கண்டிஷன் பண்ணி ட்ரீம்னா என்னன்னு சொல்ல தெரியல பேச தெரியல பட் இந்த பிசினஸ்ல வந்தா ட்ரீம்னா என்ன யாருக்காண்டி ஓடுறோம் எதுக்காண்டி ஓடுறோம் அப்படின்றது ரைட் ஸோ அதுக்கடுத்து பவர்ஃபுல் செஷன் நடந்துச்சு சும்மா வந்தாங்க ரைட் ஷேரிங் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அம்மா வராங்க இங்க ஓகே அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் ரைட் அம்மா வந்து இங்க நிக்கிறாங்க அம்மா எமோஷனலா இருப்பது எனக்கு எமோஷனலா இருக்கு நம்ம அதுல வேற அம்மா இந்த பக்கம் பார்த்தா ராம்நாடு எப்படி பார்த்தாலும் சொந்தம் ரைட் இந்த பிசினஸ்ல முடியுது இல்ல எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க இங்க வந்து நிக்க முடியுது இல்ல சாதாரண இதுல இருந்து ஸோ அப்ப எனக்கு இந்த பிசினஸ் இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா புரிய ஆரம்பிச்சு ஓகே இப்ப இங்க என்னால நாளைக்கு என் தங்கச்சி சாட்சிக்கு ஹெல்ப் பண்றேன் நாளைக்கு அவங்க 2 பசங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல போடுறாங்க படிக்க வைக்கிறாங்க சொல்லுவாங்கல்ல பாலா மாமா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதானே எனக்கு வேணும்
அதுதானே எனக்கு சக்சஸ். அப்ப என்னோட பிசினஸ் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுச்சு. ஓகே, நான் பிசினஸ்ல இருந்துட்டு ஓகே என் ஃபேமிலின்னு மாறினா எப்படி இருக்கும். ஸோ இந்த ட்ரீம் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சு. சரி நான் எதுக்காக என்ன அப்படின்றது. ரைட். ஸோ அதுக்கப்புறம் செஷன் ரம்யா வந்தாங்க. ரைட். ரம்யாவோட செஷன் பவர்ஃபுல்லா இருந்துச்சா? நான் வேற சொல்லிதான் ஆகணும் பவர்ஃபுல்ல. ரைட். நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ரைட். அவங்க செஷன்ல நிறைய விஷயம், அவங்க அம்மாக்கு என்ன பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல, மைண்ட்ல நிறைய விஷயம் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும். ரைட். ஸோ அது இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் திருவிழா நடந்துச்சு. சுத்து போட்டு அடிச்சாரு சுந்தர் ப்ரோ. அப்படியே ஸ்டன்னா நின்ன. ரைட். ஸோ இப்போ இந்த இந்த இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கப்புறம் ஆர்த்தி மேம் என்ன, இவங்களெல்லாம் நான் பார்க்கறதே வரோம். எனக்கு அவங்கள பார்க்கறதே வரோம். அவங்க என் பேரை சொல்றாங்கன்னா ஏதோ பண்ணியிருக்கேன், ஏதோ பிசினஸ்ல பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அவங்க என் பேரை சொல்றாங்கன்னா ஏதோ சம்திங் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னைக்கு இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி இந்த பிசினஸை கொண்டு போக போறோம்? ஸோ நான் ரெண்டு விஷயம் தான் நான் இப்ப இன்னைக்கு பேசணும் அப்படின்னது. இப்ப நம்ம எல்லாருக்கும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நமக்கு அடுத்த ஜெனரேஷன் யாரை கேட்டாலும் நீங்க பேசுறத சொல்லுவாங்க, ட்ரீமை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு பிளான் எடுப்பாங்க, பசங்க பிளான் எடுப்பாங்க. உங்க பக்கத்துல உட்காந்து கேட்டு இன்னைக்கு முஃபைஸோ, ஓகே, அலினாவோ, அலிசாவோ, லயாவோ, ஓகே, ஃபாத்திமாவோ, வியனோ, ரயனோ இன்னைக்கு பிளான் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். ஹனியாவுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க அம்மா பேசுறதுல பாதி ஹனியாவுக்கு தெரியும். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, இன்விடேஷன் கொடுக்குறது எப்படி. அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அம்மா என்ன பண்றாங்க, நம்ம அப்பா என்ன பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி அப்படின்றத அடுத்த தலைமுறை இப்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரைட். இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துல நம்பியிருக்காங்க, நிறைய பேர் நோ சொல்லி, நிறைய பேர் வேணாம்னு வீட்டுல தடுத்து நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் பிசினஸ் பண்ணணும். ரைட். சொந்த வீட்டுல அடுத்த ஜெனரேஷன் கேள்வி கேட்கிற ஜெனரேஷன்ல இருக்கு, இந்த பிசினஸ் நடக்குமா, இவனை வளர்க்கும் போது எங்களுக்கு தெரியாதா இவ்வளவு விஷயம் நாங்க பண்ணிருக்குது. ரைட். அந்த மாதிரியும் இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு சில பேர் வீட்டுல இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா முதல் 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்த்தி மேம் ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே சொன்னாரு, ப்ரோ சொன்னார், சுந்தர் ப்ரோ சொன்னாரு, யூனிட் ஆல்ரெடி சக்சஸ் ஸ்டோரி. யூனிட் ஆல்ரெடி இருக்கு 26 வருஷமா. யூனிட் ஆல்ரெடி $8 பில்லியன் கம்பெனி. நான் போய் பிசினஸ் பண்ணி தான் யூனிட் வளர போறது கிடையாது. யூனிட் ஆல்ரெடி இருக்கு, யூனிட் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏன் லைஃபுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஜாப், நான் 18 வருஷமா கார்பரேட்ல இருந்திருக்கேன், வேரியஸ் பொசிஷன் தான். ஜாபை கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வரும்போது சென்னையில் எனக்கு சோறு போட்டது இந்த கம்பெனி ஜாப் தான். அதுக்காண்டி அதை வந்து நான் ஓகே 9 to 5னா அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த 9 to 5ல இருந்து எனக்கு வேணுங்கிற விஷயம் எனக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலையா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எதுக்காக இங்க வந்தேன். அவர் சொன்னார்ல, சுந்தர் ப்ரோ சொன்னார்ல, ஒரு இடத்துல அவர் ஃபேமிலியில இருந்து ப்ராப்ளம், ஓகே, சின்ன வயசுல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு, பண்ண முடியல. சிமிலர் தான் நானும். ஓகே, சம்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சென்னைக்கு வர்றோம். ஒரு கனவோட ஒரு வேலையை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே அதுல growth ஆச்சு. ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்து ஓடி இருக்கேன், ஓடி இருக்கேன். கடைசி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. 10 வருஷமா லோனை கட்டி இஎம்ஐ கட்டி இப்படிதான் இருக்கு. ஓகே, அடுத்த மாசம் சம்பளம் வந்தாதான் நடக்கும், சம்பளம் வரலைன்னா ஒன்றும் நடக்காது. 10 வருஷமா என்ன பண்ணிருக்கோம், யாருக்காக வேலை செஞ்சிருக்கோம்? முதலாளிக்கு வேலை செஞ்சிருக்கோம், கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சிருக்கோம், பேங்க்குக்கு வேலை செஞ்சிருக்கோம், இவங்க எல்லாருக்குமே வேலை செஞ்சிருக்கோம். அப்புறம் நமக்கு என்ன வேணும் லைஃப்ல? எதுக்காக ஓடுறோம்? யார் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ரைட். யாராவது உங்க மேனேஜர் ரம்யா கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்க கோல் நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு என்னமா பண்ணணும், அம்மா அப்பாக்கு என்னமா பண்ணணும் அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கார்பரேட்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே 1008 டென்ஷன் இருக்கு. அவங்கள தப்பு சொல்லல, அவங்களுக்கே 1008 டென்ஷன் இருக்கு. அவங்கள எப்ப வேலையில இருந்து தூக்குவாங்கன்னு தெரியாது, அவங்கள எப்ப வேலையில அவங்க பாஸ் திட்டுவாருன்னு தெரியாது. அப்ப அதெல்லாம் யாருக்கும் கேட்கறதுக்கு இல்ல. ஆனா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம ஃபேமிலி அப்படின்னு டவுன் ஹால் மீட்டிங்ல பேசுவாங்க. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு. சரி சார், மதிய லஞ்சு கூப்பிடுவீங்களா? அதெல்லாம் கூட மாட்டேன், வீட்டுக்கெல்லாம் கூட மாட்டேன். ரைட். அப்ப அங்க இருக்கிறது வேற. அதுக்கு என்ன தப்பு சொல்லல அகெயின், பட் அங்க அது அப்படிதான் இருக்கும். பட் இங்க என்ன, ஓகே, இது வேற. அப்ப நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. சரி, நான் ஏதாவது பண்ணும் தேடும் போது ஜாப் போனேன். லக்கிலி அப்பதான் சந்தன் பாயோட இன்டர்வியூ எடுத்தாரு. அதே கொஸ்டின் கேட்டாரு, 5 வருஷம் கழிச்சு நீ என்ன ஆகணும்? 5 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கணும். இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிதான் சொல்லுவான். அப்ப எனக்கு தெரியாது அவர் என்ன ப்ராஸ்பெக்ட் பண்றாரு. இன்டர்வியூல என்ன ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. 5 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும்? 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வேலையில பெரிய பொசிஷன்ல இருக்கணும். சரி, அப்ப சிரிச்சுட்டு என்ன கார் உனக்கு பிடிக்கும்? நான் சொன்னேன், எனக்கு பேஷன் என்ன, டிரைவ் பண்றது பிடிக்கும். என்ன கார் உனக்கு பிடிக்கும்?
இல்ல பென்ஸ் BMW எனக்கு பிடிக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ஓகே, செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்ப தெரியாது எனக்கு பிசினஸ் யூனிட் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்ப என்னாச்சு, செலக்ட் ஆகிட்டு நான் போய் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் கூப்பிட்டாரு என்ன. ஓகே, இந்த மாதிரி ட்ரீம்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அகைன் ப்ராஸ்பெக்டிங் போயிட்டே இருக்கு, எனக்கு தெரியாது அது ப்ராஸ்பெக்டிங். ஓகே, ஸோ அப்ப எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, என் கூட இருக்கிற கலெக்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் உன்னை கூப்பிட்டாரா? ஆமா கூப்பிட்டாரு, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. சரி ஓகே. ஏய் எப்படி சொல்றாங்களே, பாஸ் தானே, சரி ஓகே ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். திரும்பி வந்து இன்னொரு ஃப்ரெண்டு, நீ கார்லாம் வச்சிருக்க பாத்துக்கோ, அது போகும்போது கொஞ்சம் மணி இருக்கிற மாதிரி எதுவும் காமிச்சிக்காத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னா. இது எல்லாருமே எப்படி சொல்றாங்களே, நெகட்டிவாவே சொல்றாங்களே, என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு நாள் சொன்னார், லெட்ஸ் கேட்ச் அப் இன் காஃபி டே அப்படின்னு. காஃபி டே வரைக்கும் நான் போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தேன். ஓகே, தென் அப்பதான் எனக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, ஓகே நீ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சில டிஸ்கஷன் போக ஆரம்பிச்சது. தென் அப்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னாரு. அது வரைக்கும் நானும் தேடிட்டு தான் இருந்தேன். ஓகே, பண்ணணும் அப்படின்றதா இருந்தேன். பட் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் தெரியாது. ஏன்னா நான் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா எங்க அப்பா ஆல்ரெடி 30 வருஷமா ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருந்து, எங்க தாத்தா இருந்து அதுல ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ட்ரெடிஷனல் பிசினஸ் போறதுக்கு நான் தயாரா இல்லை. திரும்பி போய் அங்க போய் என்னதான் ஒரு நாள் கடைசி பார்த்தா கையில ஒன்றும் இருக்காது. ஸோ பிசினஸ் பண்ணணும், பட் ஏதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற இதை யூஸ் பண்ணி எப்படி பண்றது, அதுதான் என்னோட லுக் அவுட்டா இருந்துச்சு. பட் அது பண்ணணும் அப்படின்னும் போது இவரை பார்க்கும்போது இந்த காமர்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். சரி ஒரு வெக்கேஷன் வரும் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்கிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு ரம்யா கால் பண்ணி, மேரேஜ் டைம் வேற, ஹனிமூன் போகலாம், ஸோ வெக்கேஷன் இருக்கேன், பாஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லிட்டேன். ரம்யா கொஞ்சம் கால் பண்ணி வேணாம் எங்க அப்பா ஆல்ரெடி புக் பண்ணிட்டாரு, ஒன்றும் வாங்க வேணாம் அப்படின்ட்டு. திரும்பி போற அவர்கிட்ட, இல்லை ஆல்ரெடி டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சா? இன்னொரு கார்டு யூஸ் பண்ணிட்டு நீ காசு மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. பாஸ் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு சைடு என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோமே, இது என்ன சைனப்னு சொல்றது, ஹார்ட் சைனப்னு சொல்றதா இல்ல ஃபோர்த் சைனப்னு சொல்றதா, ஏதோ ஒரு சைனப் நடந்துருச்சு. ஓகே, எனக்கு என்னடா இது இப்படி சைனப் ஆயிட்டோமே. சரி ஓகே அந்த ரம்யா சைனப் ஆயிடுச்சு, சரி விடு காசு தானே, எப்படியா டூர் வேணாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ரம்யா எப்பயுமே அப்படிதான், காசு விஷயத்துல அவனா அதை விட பாத்துக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம். சரி ஓகே விட்டாச்சு. சரி ஓகே சைன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டைம் என்னாச்சு, ஸ்லோவா என்ன வந்து புக்கை படி, ஓகே ட்ரைனிங் வா, சிஸ்டம் வா. ஸோ எனக்கு என்னன்னா இது இவருக்காண்டி ஸ்டார்ட் பண்ணணும், சும்மா நீ இதை பண்ண சொல்றாரு அதை பண்ண சொல்றாரு. ஸோ மைண்ட்ல என்னன்னா, ஸோ அந்த டைம் எனக்கு பிடிக்கல, இதோட இதெல்லாம் தெரியல எனக்கு. பட் அப்பதான் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஓகே மெகா QSPன்னு ஒரு ஈவெண்ட் பெங்களூர்ல நடக்குது, நீ அதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னாரு. அது நான் வரல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னாரு. அதுவும் பாஸ் ஆயிடுச்சா, அதுவும் அப்ரைசல் டைம் வேற. அப்போ சரி ஓகே பாஸ் கூப்பிடாரு போகாம இருக்க முடியுமா, சரி ஓகே மெகா QSP போகலாம். ஏய் அங்க போனேன். அங்க போனா ஒரு பெரிய ஹால், ஒரு 2000 பேர், பெங்களூர்ல 2000 பேர். நம்ம ஒருத்தன் தான் ஏமாந்துட்டோம்னா 2000 பேர் இருக்காங்களே, ரைட்? 2000 பேர் தான் ஏமாறுவாங்க இல்ல, அவ ஏதோ இருக்கு. சரி ஓகே 2000 பேர் இருக்காங்க, எல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ சஞ்சய் சார் அப்போ வராரு மேல என்ட்ரி, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வீடியோ ஆடியோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், என்னன்னா இது 2000 பேர் கத்துறாங்க எல்லாம் பண்றாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளிக். இதுல ஏதோ இருக்கு, நம்ம ஏதோ மிஸ் பண்றோம், ஏதோ இருக்கு, பட் என்ன இருக்கு கண்டுபிடிப்போம், பட் ஏதோ இருக்கு. பட் அதுக்கப்புறமா என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் ஸ்லோவா புக்கு படிக்க ஆரம்பிச்சேன். இங்க இருக்கிறவங்கள சொல்லுங்க, எத்தனை பேரு புக்கு படிச்சிட்டீங்க? 6 புக்கும் பேர் கேட்பேன், நான் ஒண்ணு கேட்பேன். 3 புக்கு வேற யாருமே 4 புக்கு சார்ஜி, ரைட்? 6 புக்கு, அதோட வேல்யூ எனக்கு தெரியல. என் பிசினஸ் இனிஷியலா ரொம்ப ஸ்லோ ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணாததுதான். நம்ம எல்லாமே மணியை இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறோம், அது கிடையாது. இந்த பிசினஸ்ல நம்ம நாலேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணல, அந்த 6 புக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. அதுதான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கான பிரச்சனை அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்லோவா இதெல்லாம் எனக்கு ரிசல்ட்ல தெரிய ஆரம்பிச்ச உடனே தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் எங்க தப்பா போறேன். என் அப்ளைன் கால் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், போன் எடுத்து அந்த பக்கம் வச்சிருவேன். ஓகே ரிங் அடிச்சுட்டே இருக்கும். ஓகே எத்தனை பேர் இப்படி பண்ணிருக்கீங்க? யாருமே பண்ணது இல்லையா? யாருமே பண்ணது இல்ல. சஃபர் பண்ணிருக்காரு. ஒரு ஹானஸ்ட் பீப்புள் இருக்காங்க இந்த ரூம்ல, ஒரு ஹானஸ்ட் பீப்புள்.
ஸோ நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 hours கழிச்சு நைட்டு 11:30 மணிக்கு கால் பண்ணீங்க, நான் ரொம்ப பிஸியா, நான் ஒரு கவனிக்கவே இல்லை, சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன், சரி ஓகே சரி ஓகே ரைட். ஸோ இப்படி ஒரு எக்ஸ்கியூசஸா சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, சண்டே ஆனா சர்ச்சுக்கே போக மாட்டேன்னா, சர்ச்சுக்கு போகணும், ரம்யா கூப்பிடுவாங்க. சண்டே சிஸ்டம்ல வரவே முடியாது, எப்படி வர முடியும்? அப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன், சர்ச்சுக்கு போகணும், வைஃபை பார்க்கணும். ஓகே, ஸோ ஒன்னு ஒன்னா எக்ஸ்கியூஸ் 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 எக்ஸ்கியூஸ். ஏன்? பிகாஸ் இந்த பிசினஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. என் கோல்ஸ் இருக்கு, ஆனா அது தெரியல, அது சீரியஸா தெரியல. ஸோ அப்ளைன்னு சொல்றத கேட்கல. ரைட். ஸோ இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு கட்டத்துல புரிய ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, பிசினஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட். நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு திருப்பி வரப்போகுது. ரைட். ஸோ கமிட்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும், அது பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். வயசு அடிப்படை 18 வயசுல ரஞ்சி டிராபி விளையாண்டுட்டு இருக்கான், மேட்ச் ஆடிட்டு இருக்கான், டீமே மிகப்பெரிய ட்ரபிள்ல இருக்கு, சிரமத்துல இருக்கு. சாயங்காலம் மேட்ச் முடிஞ்சிருது, 40 ரன் அடிச்சிருக்கான். அடுத்த நாள் மேட்சுக்கு வந்து அவன் டீமை காப்பாற்றியே தீரணும், வேற வழி இல்ல, இல்லன்னா ஃபாலோவன் ஆயிடும். என்ன பண்றதுனே தெரியல. அந்த இளைஞன் வீட்டுக்கு போயிட்டான். அன்று இரவு அவனுடைய தந்தை மாரடைப்பால் இறந்து போகிறான். விடிய விடிய கனவு கண்களை திறந்து வைத்தபடி அந்த இளைஞன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். விடியட்டும் என்று காத்திருக்கிறார். காலை விடிந்தவுடன் முதல் தொலைபேசி அழைப்பாக தன்னுடைய பயிற்சியாளருக்கு கோச்சுக்கு கால் பண்றான். கோச், அப்பா தவறிட்டாங்க. என்னப்பா சொல்றாங்க? சரி நீ பாரு. இல்ல கோச், டீம் சிரமத்தில் இருக்கு, நான் வந்து விளையாடி கொடுத்துட்டு டீமை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்துடுறேன், அம்மாட்ட சொல்லிட்டேங்கிறான். அதே மாதிரி அந்த பையன் மேட்சுக்கு போறான். 90 ரன்கள் அடிச்சு டீமை சேவ் பண்ணி கொடுத்துட்டு ஃபாலோவன் வந்து காப்பாற்றிட்டு மறுபடியும் வந்து அப்பாவோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிறான். அந்த அப்பாவுக்கு அந்த பையன் நாளைக்கு இந்தியாவுக்காக விளையாடுவான்னு தெரியாது, அவன் தான் கோலி என்று பெயர் பெறுவான் என்றும் தெரியாது. இன்னைக்கு விராட் கோலி நம்ம எல்லாம் கொண்டாடுறோமே, வேர்ல்ட் கப்ல அடிச்சு துவம்சம் பண்ணாரு. எல்லாருக்கும் தெரியும் ரைட், விராட் கோலி. ரைட். விராட் கோலி ஓகே 18 வயசு இருக்கும்போது இந்தியா டீம்ல கூட இல்லை. ஓகே, அவங்க லோக்கல் டீம்ல ஓகே விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு நியூஸ் வருது அவங்க அப்பா இறந்துட்டாரு, ரைட், வீடியோல சொன்ன மாதிரி. பட் அவன் என்ன பண்றான், திரும்பி கிரவுண்டுக்கு போறான். ரைட். இது என்னன்னு சொல்றது நம்ம, இது பேர் என்னன்னு சொல்றது நம்ம, எவ்வளவு கமிட்மெண்ட், எப்படி கமிட்மெண்ட்டுக்கு இதுதான் கரெக்டான வேர்டு. ரைட். சொந்த அப்பா இறந்து இருக்காங்க, பட் டீம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் விளையாட ஒருத்தர் போய் விளையாண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யறாங்க. இங்க எத்தனை பேர் நம்ம இங்க உட்காந்துருக்க இந்த ஹால்ல, எத்தனை பேரு நம்ம பிசினஸ் இந்த அளவுக்கு கமிட்மெண்ட் சொல்ல, நார்மலான கமிட்மெண்ட், பிசினஸ்க்கு கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட் 2 மணி நேரம் டைம், மனசுல கையை வச்சுட்டு, எல்லாம் ஹார்ட் பக்கத்துல கையை வச்சுக்கோங்க, கையை வச்சுட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்லுங்க. ரைட். இல்ல கமிட்மெண்ட் கொடுக்கல. ரைட். பட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா ஆகணும் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் வேணும் இல்ல. எவ்வளவு நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்கியூசஸ் தான் தேடுறோம். இன்னைக்கு எனக்கு என் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட பையனுக்கு பர்த்டே பார்ட்டி. விராட் கோலி என்னாச்சு, நம்ம எங்க இருக்கோம், ஆனா நம்ம ஆசைப்படுறது என்ன, நம்ம அடையணுன்ற விஷயம் என்ன, பினான்சியல் ஃப்ரீடம், 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் 5 வருஷத்துல. ஆனா என் கமிட்மெண்ட் என்ன, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். ரைட். சோ இன்னைக்கு சுந்தர் ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுன்னா, 2 hour எஃபோர்ட் போட்டு பண்ண முடியலன்னா 4 hour மாத்து கமிட்மெண்ட், 4 hour பண்ணி எனக்கு ரிசல்ட் வரலன்னா 6 hour மாத்து கமிட்மெண்ட். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம கமிட்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கமிட்மெண்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு ஆரம்பத்துல. பட் இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சக்சஸ் ஆன விராட் கோலி மட்டும் கிடையாது, எந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஓகே, எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே
அவங்களுக்கு முக்கியமான விஷயம் கமிட்மெண்ட். இங்க கமிட்மெண்ட் என்ன? இங்க என்ன கமிட்மெண்ட் கொடுக்க போறோம் நம்ம? இங்க அப்படி என்ன கமிட்மெண்ட் தேவைப்படுது நம்மளுக்கு? ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட் ஏதாவது கொடுக்க போறோமா? காலையில இருந்து கடையை திறந்து உட்கார போறோமா? 18 மணி நேரம் நம்ம உட்கார போறோமா? இல்ல. வேற என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் எல்லாம் பேக் பண்ணி ஒட்டி வேற ஹவுஸ்ல அடுக்க போறோமா? இல்ல. வேற ஏதாவது பெரிய வெயிட் தூக்கி லிஃப்ட் பண்ணி டெய்லி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண போறோமா? இல்ல. சோ என்னதான் பண்ண போறோம் நம்ம? ரூல் 3 இன்ஃபோ இன்வைட். இது ரொம்ப கஷ்டமான வேலையா? ரைட். பட் நமக்கு கஷ்டமா தெரியுது, ரைட்? சோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கமிட்மெண்ட் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்மளுக்கு என்னன்னா, இந்த விஷயம் ஈஸி தான். சுந்தர் ப்ரோ அகைன் சொன்ன மாதிரி தான், இந்த விஷயம் ஈஸி தான். இன்ஃபோ இன்வைட் கால். இதுவே நம்ம வேலையில இருந்து ஒரு டெலிகாலர் ஒரு நாளைக்கு 3000 நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்றாங்க. 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு 300 கால் 400 கால் டெய்லி பண்ணிட்டு போறாங்க. நம்ம 4 காலுக்கு கமிட்மெண்ட் இருக்கா நம்ம கிட்ட? 4 கால். பட் அதுக்கு சொல்லுவோம் பாருங்க ஒரு எக்ஸ்கியூசஸ், லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். இன்னைக்கு தான் ப்ரொடக்ஷன் லான்ச் பண்றோம், நான் இல்லைன்னா என் கம்பெனி ஓடாது, ஐயோ ஹஸ்பண்ட் திட்டு வருவீங்க, நான் சமைச்சே ஆகணும், எனக்கு அது இல்ல இது இல்ல, ரைட்? இதெல்லாம் ஏன் சொல்றோம்? அப்ப நமக்கு இன்னும் புரியல, இன்னும் நமக்கு பிசினஸ் புரியல. இந்த கமிட்மெண்ட் எவ்வளவு நாள் கொடுக்க போறோம் நம்ம, ரைட்? அது சொன்னாங்கல்ல, ஆர்த்தி மேடம் சொன்னாங்கல்ல, 208 சண்டே, 208 சண்டே நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இருக்கிற எல்லாமே நம்ம என்ஜாய் பண்றதுக்கான டைம் தான். பட் பிரச்சனை என்னன்னா, இந்த 208 கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இதை பிரேக் பண்ணி 4 வாரம் நல்லா வேலை செய்வோம், அதுக்கப்புறம் 4 வாரம் தூங்கிடுவோம், திரும்பி 4 வாரம் வருவோம், திரும்பி 4 வாரம் வேலை செய்ய மாட்டோம். கரெக்டா? அப்ப இங்க என்ன நம்ம பண்ண போறோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ஒரு விஷயம் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேலை தான். க்ரோ ஆகணுமா? ரூல் 3. ஃபாஸ்டா க்ரோ ஆகணுமா? 40 பிளான்ஸ். 4 பிளானா 40 பிளானா? பூபதியா ஆள் தோட்ட பூபதியா? மாறி என்ன ஸ்டைல சொல்லணும்னா, ரைட்? அது எப்படி பண்ண போறோம் நம்ம? அதுக்கு என்ன நம்ம கிட்ட இருக்கு? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்படி பண்ணா பண்ண முடியும்? ஒரே ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் முடியும். அப்ளைனோட கவுன்சில் பண்ணணும். ரைட்? சொல்லுங்க, எத்தனை பேரு கால் டெய்லி உங்க அப்ளைனுக்கு நீங்க பண்றீங்க? எத்தனை தடவை அப்ளைன்ட் இருந்து கால் வருது? 3 பேரு கண்டினியூஸா கால் பண்றாங்க. அஸ்மா, சாஜி, ரஃபீதா, தாயிரா. தாயிரா டெய்லி கல்யாணத்துக்கு போறனே கால் வருமா? ஃபங்க்ஷன் போறனே கால் வருமா? வராது, ரைட்? டெய்லி. ஓகே, 4 நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன், 4 நாள் கால் வராது. ஆனா நான் இருக்கிற அன்னைக்கு கால் வரும். அதுக்கு பேர் கமிட்மெண்டா? அதுக்கு பேர் கவுன்சிலர் அப்ளைனா? கிடையாது. சோ அப்ளைன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம அப்ளைனோட க்ளோஸா இருக்கோமோ, எந்த அளவுக்கு அப்ளைனோட நம்ம பேசுறோமோ. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பார்த்த எல்லாருமே மில்லியனர்ஸ். எல்லாருமே, சஞ்சீவ் சாரா இருக்கட்டும், சுந்தர் ப்ரோவா இருக்கட்டும், ஏவிபி ஆர்த்தி மேம் 2 வருஷத்துல மேக்ஸ், 15 வருஷத்துக்கு முன்னாடி சி மேட் மணி, பிக் மணி. ஓகே, இன்னைக்குலாம் அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. துபாயில என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட மணி இருக்கு. பட் இன்னைக்கு ஏன் வந்தாங்க இந்த 1/2 hour? யாருக்காண்டி வந்தாங்க இந்த 1/2 hour? இன்னைக்கு ஏன் அவங்க டைம் கொடுத்தாங்க? இதுக்கு பேர் என்ன? கமிட்மெண்ட். அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கெடியூல் இருக்கும், இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயம் அவங்க பண்ணலாம், ரைட்? பட் ஒரே ஒரு ஆள் ரெக்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னதுக்காண்டி இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிட்டு போனாங்க. அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, பட் எப்ப இருக்கும், எப்ப அந்த தைரியம் வரும் அப்படின்னா 2 விஷயம் நமக்கு முதல் தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான். முதல் நம்மளோட ட்ரீம் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். அது கிளியர் ஆயிடுச்சா இன்னைக்கு செஷன்ல? எல்லாருமே கிளியரா? ரம்யா கிளியரா? ரைட்? அஸ்மா, அடுத்த கோல் டாய், பிக் டாய், ரைட்? கிளியர். மீனாட்சி, ரிஸ்வான் கிளியர், சாஜி எல்லாருமே கிளியர், ரைட்? கோல்ஸ் பார்ட் நம்ம சார்ட்டட். அடுத்து என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு குழப்பம் இல்ல, டவுட் இல்ல, என்ன பண்ண போறோம்ன்றது இப்ப நமக்கு தெளிவா இருக்கு, ரைட்? ஜூம்ல இருக்கிறவங்களும் தெளிவா இருக்கு. நமக்கு கோல்ஸ், ட்ரீம்ஸ் இதெல்லாம் பேசியாச்சு.
அடுத்து நம்ம பண்ண வேண்டியதும் கொடுக்க வேண்டியது இந்த பிசினஸ்க்கு என்ன அப்படின்றது இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. பட் இத பண்ணணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறது யாரு, ரைட்? அது முதல் இன்னும் ஸ்ட்ராங்கா நமக்கு தெரியும். ஓகே, வந்தவங்க எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க தான். எனக்கு ஏன் இந்த பிசினஸ்ல பயம் இல்ல? ஓகே, இந்த பிசினஸ் ஒரு இடத்துல பயந்து பயந்து பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா வருமா, தப்பா வருமா, கரெக்டா போருமா, 2 ஃப்ரெண்டு சொன்னே டக்குன்னு போய் ஒரு மணி நேரம் ரூமை போட்டு ஆளுகிறது, கரெக்டா எடுத்துருக்குமா, தப்பா எடுத்துருக்குமா முடிவு, திரும்பி வர்றது, திரும்பி வந்து 2 பேருக்கு கால் பண்றது, இப்படியே ஓடிட்டு 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 வந்துட்டு தான். பட் ஒரு தடவை என் லைஃப் மாறுச்சு. எப்ப மாறுச்சு அப்படின்னா, ஆல்ரெடி என்னோட ரெஃபரர் இருக்காரு, என்னோட அப்ளைன் இருக்காரு. இன்னொரு அப்ளைன் வரும்போது தான் என்னோட கேம் சேஞ்ச் ஆச்சு, ரைட்? ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் ப்ளே பண்றேன். ஓகே, அது பார்த்ததுக்கு அப்புறமா நான் ஷேர் பண்றேன். நம்ம பண்ணணும், எப்படி பண்ணா நம்மளால பண்ண முடியும்? நமக்கு இருக்கு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் பண்றதுக்கு தவிர்க்கலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நிற்பான் பண்ணும் போதே ஒரு ஹெல்த்தோட எப்படி ஹெல்த் வரும்? ஏன்னா யார் இருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு இதை எடுத்துக்கணும். போது நீங்க என்ன பண்ணுறது அப்படிலாம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யார் எந்த நம்ம பார்க்கணும். வாரத்துக்கு 6,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதா இல்ல, இதுக்கு 6,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அவங்க கூட இருக்காங்களா? இல்ல. இல்ல அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. இல்ல அவங்க முன்னாடி பயிற்சி செஞ்சுருக்காங்களா? இல்ல. எனக்கு நமக்கு என்ன இருக்கு? ரூபாய் சம்பாதிச்சவங்க இருக்காங்க, 20 ரூபாய் சம்பாதிச்சவங்க இருக்காங்க, 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க இருக்காங்க, 1,50 கோடிக்கு கார் வாங்கினவர் இருக்காரு, பெயிண்ட், ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க நமக்குள்ள இருக்காரு. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ் ஹெல்த்தோட பண்ணணும், தைரியமா பண்ணணும். ஓகேவா? இப்போ பைக் பேர்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பைக் என்ன இருக்கு, நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அதான் ஏதாவது லிக்விட் ஏதாவது வைக்கணுமா? இல்ல இல்ல வேற ஏதாவது வைக்கிறோமா? இல்ல இல்ல ஒரு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம கேட்கணும்ல, ரெஃபரே பண்ண மாட்டேன் அப்படின்னா ரெஃபர் பண்றதுன்னா இதுல என்ன இருக்கு? இந்த பிசினஸ்னா வேற என்னவா? நான் தெரியாம கேட்கிற பிசினஸ் தான் என்ன? ஒழுங்க கஸ்டமருக்கு விற்கணும், கஸ்டமர் நம்ம காசு கொடுப்போம். இதான் பிசினஸ். இதான் நம்ம பண்றோம். ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க, ஆன்லைன்ல வாங்குறாங்க, இதுல என்ன இருக்கு? இதுல எங்க இருந்து ஸ்கேம் இருக்கு? இதுக்கெல்லாம் பதில் இல்லை.
இதுல நம்ம எல்லாரும் கிளியரா இருக்கோமா? நம்ம கொடுக்குறோம், உங்களுக்கு காசு வருது, நமக்கு ப்ராஃபிட் வருது. இது நம்ம பேசுறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, எல்லாம் பேசுறது. ரெண்டாவது, ஓகே, நான் மட்டும் வித்தா வைக்க முடியுமா? நான் மட்டும் எவ்வளவு ப்ராடக்ட் வைக்க முடியும்? எந்த பிசினஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு டீம் வேணும். டீம் எந்த டீமோட நான் ஒர்க் பண்ண போறேன்? நான் உருவாக்குற டீம், நான் உருவாக்குற டீம், என்ன மாதிரியே கெத்தா இருக்கிற டீம், என்னோட ஸ்மார்ட்டா இருக்கிற டீம். அந்த மைண்ட் என்ன பிரச்சனை? எந்த பிசினஸ் தனியா பண்ணது கிடையாது. தனியா அவங்களே ஒரு டீம் இருக்குல்ல, அவருக்கு சம்பளம் கொடுத்து பண்றாரு, நான் பார்ட்னர்ஷிப் கொடுத்து பண்றேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லையே, இது ரெண்டுமே ஓகே தான். பட் ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் நான் பண்ண மாட்டேன். டேய் அதான்டா இது. இல்ல 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 ரெஃபர் தானே பண்றோம். புரியல. டேய் அங்க பண்றதாண்டா இங்கேயும் பண்றோம். அதே தாண்டா இங்க பண்றோம். அதை விட பெஸ்டா பண்றோம்டா. அங்க உனக்கு சேலரின்ற பேர்ல அவங்களே பிக்ஸ் பண்ணி வச்சு அவங்களே ஒண்ணு கொடுக்குறாங்க. தப்பா ரைட்டா நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் இங்க என்ன பண்றேன், வர்ற ப்ராஃபிட்ல உனக்கு ஷேர் பண்றேன். பிரச்சனை பிசினஸ் கிடையாது. பிரச்சனை நான் பணக்காரன் ஆகக்கூடாது, நான் எனக்கு வேணுங்கிற கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடாது, சாஜியோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடாது, ரஃபீதா சின்ன டவுன்ல இருந்து வந்து பண்ணக்கூடாது, அஸ்மத் ஒரு வீட்ல இருந்துட்டு ஓகே ஒரு கோல்ஸ் டிக் பண்ணக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அப்ப இதை நம்ம வந்து எப்படி சார்ட் அவுட் பண்றது? இது எப்படி சார்ட் அவுட் பண்றது? இன்னும் நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், இன்னும் கெத்தா பண்ணணும். உனக்கு பிசினஸ் புரியலையா? நான் இன்னும் 4 பிளான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். என்ன ஸ்டாப் பண்றியா? இன்னும் ஒரு 10 பிளான் எக்ஸ்ட்ரா வைப்பேன். நான் இதை அச்சீவ் பண்ணல நீ சொல்றியா? நான் இன்னும் ஒரு 4 சைனை புதுசா பண்ணுவேன், இன்னும் ஒரு 4 டிஆர் பண்ணுவேன். கெத்தா இன்னும் நம்ம அடுத்து 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 அடுத்துன்னு அச்சீவ் பண்ணும்போது அவன் வருவான் அவங்க கிட்ட. ஆமா நீ சொன்னது கரெக்டு தான், இந்த பிசினஸ் அவன் பிசினஸ், பட் ஒன்னால பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது. லூசு, என்னாலே பண்ண முடியும், ஒன்னாலே பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிசினஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாரு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாலும் நம்ம பண்றது என்ன, லீகலா எத்திக்கலா பண்ற பிசினஸ். நமக்கு யாரு வேணும், நம்மளோட பீப்புள் வேணும். இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும். கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா பிசினஸோ எந்த இடத்துலயுமே லைஃப்ல முன்னேற முடியாது. கரெக்டா? பிசினஸ் மட்டும் கிடையாது, லைஃப்லயே நம்மளால முன்னேற முடியாது கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா, ரைட்? ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கமிட்டடா இல்லை அப்படின்னா ஒழுங்கா இருக்குமா அந்த ரிலேஷன்ஷிப்? இருக்காது. அப்போ நம்மளோட கமிட்மெண்ட்டை கிளியரா நம்ம கொடுக்குறோமா, நம்ம அதுல கிளியரா இருக்கோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ அப்ப இங்க இன்னும் ப்ரிசைஸா கமிட்மெண்ட் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ரூல் 3 தான் நம்மளோட கமிட்மெண்ட். ஸோ இன்னையில இருந்து இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு நடந்தது, இதெல்லாமே நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரைட்? நிறைய வேலை நடந்திருக்கு. நம்ம அப்ளைன் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ரைட்? இல்லைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சுந்தர் மாதிரி ஒரு ஸ்பீக்கரோ இல்ல ஆர்த்தி மேமோ வந்து நம்ம கிட்ட பேசிருப்பாங்களா, பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு நமக்கு, ரைட்? ஸோ நம்ம ஃபேமிலில இருந்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்? அவங்க கஷ்டத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா? நம்ம அப்ளைன்ஸ் இருக்காங்க. ஏன்? they are ready to invest their time for our growth. நம்ம growthக்காண்டி அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சஞ்சீவ் சாருக்கு இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அவருக்கு எவ்வளவு டீம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு சென்னையில 1 வீக்கா வந்து ஸ்டே பண்ணி ஓகே இந்த ஈவெண்ட்டுக்கும் இதுக்கப்புறம் நடக்க போறதையும் இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கு. சாஜி லைவ்ல அடுத்து என்ன கோல் டிக் பண்ணும் சஞ்சீவ் சார் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சாஜிக்கும் சஞ்சீவ் சாருக்கு என்ன கனெக்ஷன்மா? சொந்தக்காரரா, மாமா மச்சானா, இல்ல ஒண்ணு விட்ட சித்தப்பா பெரியப்பாவா? எதுவுமே இல்ல. பட் ஒரே ஒரு வார்த்தை இந்த பிசினஸ்ல உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். இன்னைக்கு அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, அவருக்கு வந்து வேலை எல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவர் கிரவுண்ட்ல நின்று ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே செக்யூர் பண்ணிட்டாரு. நீ உட்கார்ந்து இருந்தா கூட அவர் சாப்பிடலாம். இன்னும் அடுத்த 5 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். எதுக்கு? உடம்பு சரியில்லை, அவருக்கு முந்தின நாள் ஃபீவர், இங்க உட்கார்ந்துருக்காரு இந்த ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னு. அப்ப அவரை பார்க்கும் போது எனக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்ப நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறேன் இந்த பிசினஸ்ல? நான் கொடுக்குற கமிட்மெண்ட் பத்தாது, ரைட்? இந்த கமிட்மெண்ட் பத்தாது எனக்கு. அப்ப நான் இன்னும் நிறைய கமிட்மெண்ட் கொடுக்கணும். பட் நான் இன்னும் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என் கோல்ஸ் எனக்கு தெளிவா தெரியும். என் கோல்ஸ் தெளிவா தெரியாம என்னால பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்னன்னா, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு விஷயம் 2 விஷயத்துல கிளியர் ஆயிட்டு போகணும். இந்த ஈவெண்டோட மொத்த இதுவே இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க.
காலையில எம்டி பண்ணியாச்சு மைண்ட, பட் நிறைய உள்ள போயிடுச்சு. பட் இதுல இருந்து நீங்க 2 டேக்அவே எடுத்துட்டு வெளியில போகணும். ஒன்னு நம்ம கோல்ஸ். நம்ம இங்க வந்து இருக்கிறது எல்லாருமே அவங்க கோல்ஸ்காண்டி தான் ஓட போறோம். அவிதா எனக்காண்டி ஓட போறது கிடையாது, அஸ்மா எனக்காண்டி ஓட போறது கிடையாது, சஃபர் கிட்ட நேத்தி கிடந்த பாலாவை பணக்காரனாக்கணும் மில்லியனர் ஆக்கணும் கிடையாது. பட் சஃபரோட கோல் என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, தாயிராவோட கோல் இன்னைக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா, நாளைக்கு போய் ஒரு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து என்ன மாதிரியான கமிட்மெண்ட் நான் கொடுக்க போறேன். எல்லாருக்குமே அப்பா அம்மாக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே நான் நல்லா இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க. நல்லா இருந்தா பண்றது கிடையாது, பண்றதுக்காண்டி நான் ஓடணும், அதான கமிட்மெண்ட். அப்பா அங்க அப்படி இருக்கும் போதும் ஒருத்தர் இறங்கி போய் விளையாடுறானே எதுக்கு? பிகாஸ் அவனோட கமிட்மெண்ட் அது, ரைட்? அப்ப அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கொடுக்க போறோமா? பட் இது ஒரு வார்த்தையில ஒரு நாள்ல ஒரு இதுல சேஞ்ச் ஆயிடாது. இதுக்காக நம்ம என்ன மாதிரி எல்லாம் எஃபர்ட் போட போறோம், யார் கூட நம்ம இருக்க போறோம், அதுதான் ரொம்ப முக்கியம், ரைட்? இப்ப நம்மளை சுத்தி ஒரு 5 பேர் இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் கிரிம் பண்ணிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் லைஃப்ல முன்னேறவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, 6வது ஆள் நம்மளதான் இருப்போம். நம்மளும் அதே மாதிரிதான் பேசுவோம். நான் தாடா நான் பண்ண போறோம் லைஃப்ல, இதான் பேசுவோம், கரெக்டா? அப்ப நம்மளை சுத்தி யாரை வச்சுக்கணும்? இப்ப சந்தன் பாய், சஞ்சீவ் சார், ரம்யா, பாலா சுத்தி நடுவுல சாஜி உட்காந்து சாஜி யோசிக்கிறது எப்படி இருக்கும்? துபாயில போய் வீடு வாங்கணும்னா 8.5 கோடி ரூபா சொல்றாங்க, 4.5 கோடிக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி நானும் வந்துடுறேன், அலினா அலிசா அங்க ஸ்கூல்ல போட்டுடலாம், இது பேசுவோம். தாயர் என்ன பேசுவாங்க? இந்த லெக்சஸ் கார் 1.25 கோடி சொல்றாங்க, அதை விட கொஞ்சம் அதிகமா ஏதாவது 1.5 கோடிக்கு ஏதாவது கார் கிடைக்குமா, எனக்கு டிரைவிங் தெரியாது, ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா ஓடுற மாதிரி ஏதாவது கார் இருக்குமா, அப்படி யோசிப்போம். பட் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓகே பக்கத்து வீட்டு மாமியோட உட்காந்து பேசணும்னு வச்சுங்களேன், உங்க வீட்டுல இந்த சாம்பாரா, எங்க வீட்டுல இந்த சமையலா, ரைட்? அப்ப என்னன்னா நம்மளை சுத்தி யார் இருக்கா, நம்மளை சுத்தி நம்ம அப்ளைன் ஜோனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பிசினஸ அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியும். அப்ளைன் இல்லாம இந்த பிசினஸ நம்மளால பில்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு ட்ரீமும் பிளஸ் நம்ம கூட நம்ம மைண்ட ஷார்ப் பண்றதுக்கான பீப்புளோட டைமே இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு இந்த இயரே நான் சொன்ன மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான இயர், இந்த இயர் சான்ஸே கிடையாது, செம ஃபென்டாஸ்டிக்கான இயர். கேட்டீங்கல்ல ஆர்த்தி மேம், இந்த ஹால் சின்ன ஹால், ரைட்? இதுக்கு பின்னாடி ஒரு அவர் சொன்ன சுந்தர் ப்ரோ சொன்ன மாதிரி அடுத்த ஒரு ஹால் பார்த்தாச்சு, ஓகே? அடுத்த ஒரு ஈவெண்ட், அது எப்பன்னு தெரியாது, கொஞ்சம் டிசைட் பண்ணும். பட் அந்த ஈவெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடுத்த ஈவெண்ட், அடுத்து இந்த இயர் எண்டு 1000 கவுண்ட் இந்த இயர் எண்டுல நம்ம எடுத்துட போறோம், ஓகே? ஸோ அதுக்கான டைம், அதுக்கான நேரம், அதுக்கான விஷயம் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. பட் ஒன்லி திங், இப்ப இறங்கி விளையாட வேண்டியதுதான். கிரவுண்ட் இப்போ நம்ம கிரவுண்டு, கரெக்டா ரிஸ்வான்? அந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் விளையாட போறது நம்ம தான். கேம் நம்மளோட கேம் தான், நம்ம தான் டிசைட் பண்ணணும் எப்படி விளையாட போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி யாரா வேணா இருக்கலாம், பட் இந்த ஈவெண்ட்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இப்பல இருந்து உங்க கூட நிக்கிறது பாலா, உங்க கூட நிக்கிறது ரம்யா, உங்க கூட நிக்கிறது சந்தன் பாய், உங்க கூட நிக்கிறது சஞ்சீவ் சார். 4 பேரு சொல்லுவாங்கல்ல, 4 பேரு, ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 4 பேர் இருக்கு உங்க கூட. என்ன பிரச்சனை வேணா வரட்டும், நாங்க நிக்கிறோம். பஞ்சாயத்தா உட்காருவோம், வா பேசுவோம், என்ன ரைட்? சந்தோஷமா சேர்த்து செலிப்ரேட் பண்ணுவோம், துக்கமா சேர்ந்து அழுவோம், எதா இருந்தாலும் நம்ம லைஃப்ல இப்ப 4 பேர் இருக்காங்க, ரைட்? 4 பேர் இருக்கும்போது நடக்கும் போதே நெஞ்சு நிமித்தி தான் நடக்கணும். 4 பேர் கூப்பிட்டு கேட்கணும், ஏன்டா அப்படி நடந்துட்டே இருக்கு, என்னடா பிரச்சனை உனக்கு, வா பிசினஸ் பிளான் இருக்கு, இன்ஃபர்மேஷன். கேர்ள்ஸ் எப்பயுமே கத்தி தூக்கிட்டு போற மாதிரி தான் போகணும், நைஃப் எடுக்கிறதே ஒரு மாதிரி ஸ்டைலா தான் எடுக்கணும், ரைட்? பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு கேட்கணும், என்னம்மா இந்த பொண்ணு ஒரு மாதிரியாவே இருக்கு, என்ன, வா இன்ஃபர்மேஷன், ரைட்? இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படிதான் போகணும். ரம்யா கார்பெட்ல போய் நீங்க உட்காரும் போதே ஒரு மாதிரி ஸ்டைலா அப்படி சேர் அப்படி இழுத்து விட்டு போய் உட்காரணும். என்னம்மா நேற்று ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, வா இன்ஃபர்மேஷன், ரைட்? நடக்கிறது ஸ்டைல் எல்லாமே, மேனரிசம் எல்லாமே மாறணும். நம்ம பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி தெரியும், என்னடா நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, இவன் எங்க போயிட்டு இருந்தா அந்த சண்டே, இன்னையில இருந்து இவன் வேற மாதிரி இருக்கானு. ஜூம் மக்களும் தான், ஜூம்ல இருக்கிறவங்களும் அப்படிதான், ரைட்? ஏகப்பட்ட நாலேஜ் வந்துருச்சு. பட் இன்னையில இருந்து நம்ம ஸ்டைலு, நடக்கிறது, போறது, வர்றது எல்லாமே
கெத்தா இருக்கணும். அதை பார்த்து அவன் ஒரு டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணணும். சண்டே ஏதோ நடந்திருக்கு இவனுக்கு, சண்டே ஏதோ ஆயிருக்கு இவனுக்கு, இவன் நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு ஒரு 4 பேர் கேட்டான்னா 4 பிளான் நடந்துரும் ஒரே நாள்ல. அந்த 4 பேர் கேட்கணும் அப்படின்னா நம்ம அப்படி செயலா இருக்கணும். அதை பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு. ரைட். ஸோ அதனால அகைன் நான் சொல்றேன், நம்ம கூட அப்ளைன்ஸ் இருக்காங்க, ஆனா உங்க கூட நான் இருக்கேன். ஓகே, நம்ம பெரிய கேம் விளையாட போறோம், மிகப்பெரிய கேம் விளையாட போறோம். ஆனா பிரச்சனை வரும், பிரச்சனை வராம இருக்காது, சேலஞ்சஸ் வரும். பட் சேலஞ்சஸ் வரட்டும். வராம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. தளபதி சொல்ற மாதிரிதான், நம்மளை விமர்சிக்கல அப்படின்னா அது இது கிடையாது இல்ல, நம்ம 4 பேர் சொல்லணும்ல, சொல்லட்டும். பட் நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் பெரிய சேலஞ்சு போவோம். ஐயோ 4 கார் வச்சிருக்கோமே, நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையே, இது நல்ல சேலஞ்ச் இல்ல. ரைட். அந்த சேலஞ்சு நல்லா இருக்கும்ல. என்ன சங்கரன்? ரைட். ஐயோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி 10 இடத்துல வாங்கி வச்சிருக்கோமே, டாக்ஸ் கட்டுறதுக்கு யாரையோ ஒரு நாள் போடுமே, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மறந்து போயிருமே, நல்ல சேலஞ்ச் தானே. ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு ஒரு சொல்றேன். சூப்பர்ல. யார் தெரியுமா? இதான் கிராண்ட் அப்ளைன். நடைய எப்படி இருக்கு, கெட்டா இருக்குல்ல. அவர் இருக்கும்போது அந்த பார்வை இருக்கும்போது எப்படி இருக்கு, ரைட். இப்படி இருக்கும்போது பயப்படணுமா? ரைட், தேவையில்லைல்ல. உங்களுக்கு பயம் இருக்குமா? இந்த வீடியோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ கிராண்ட் அப்ளைன் ஸ்டைல் இதுதான். ஓகே, நடந்து வரும்போதே அது கெத்து இருக்கும். சஞ்சீவ் சார் இருக்காருன்னும் போது 10 கால்ல 15 கால் பண்ணலாம். இந்த கம்பெனில என்ன நடக்கணுமோ அப்படின்ற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவரால் அது முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம வச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு கிராண்ட் அப்ளைனை வச்சுட்டு நம்ம இந்த பிசினஸ இப்படி பண்ணணுமா அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது. இன்னும் திமுறா பண்ணணும், இன்னும் கெத்தா பண்ணணும், இன்னும் ஸ்டைலா பண்ணணும், இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி அடிக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறங்கி அடிக்கணும். நெகட்டிவா பேசியா கொஞ்ச நேரம் ஓரம் பண்ணல, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், நீ அடுத்த அல்வா. அவனை கொஞ்ச நேரம் நிக்க வைப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும், அவனுக்கு பதில் சொல்லுவோம், வேற மாதிரி பதில் சொல்லுவோம் அவனுக்கு. பட் இங்க நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி வளரணும்னு, அவனை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும். இவனுக்கெல்லாம் பதில் இருக்கு, இவனுக்கெல்லாம் பதில் இருக்கு. பட் முதல்ல நமக்கு யாரு வேணும்? நம்மள மாதிரி இருக்காங்கல்ல, அவனுக்கு ஒரு இது வேணும்ல. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பொறுமையா அவங்க தம்பிங்களா ஆபீஸ் ரூம்ல கூட்டு போய் பதில் சொல்லலாம், பிரச்சனை தீட்டு வைப்போம்பா அப்படின்னு சொல்லலாம். பட் இப்ப நம்ம பண்ண வேண்டியது, ஓகே, நம்ம டீம், நம்ம அப்ளைன் பாத்தீங்கல்ல, நடைய பாத்தீங்கல்ல, இதை பார்க்கும்போதெல்லாம் கிராண்ட் அப்ளைன் ஞாபகம் தான் நமக்கு வரணும். இது இருக்கிறதுனால நான் கெத்தா இருக்கேன் இந்த பிசினஸ்ல. அந்த ஒரே ஒரு இதனால நான் இந்த பிசினஸ கெத்தா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபுல்லா இறங்கி இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதே தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி 4 பேர், இது ஒண்ணு, இதே மாதிரி 4 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 1க்கு 4க்கு எவ்வளவு பவரா இருக்குன்னு. ரைட், 4 பேர் ஓகே உங்க லைஃப்ல அடுத்து என்ன இதா இருந்தாலும் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். பட் இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இறங்கி சம்பவம் செய்யறது தான். சம்பவம்னா சிறப்பான சம்பவமா இருக்கணும், சாதாரண சம்பவமா இருக்கக்கூடாது. ரைட், அடுத்த ஹால் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு. இந்த ஹால் அடுத்து நம்ம புக் பண்ணுவோம், இதே பார்க் பிளாசால ஒருத்தருக்கும் டீமோட. பட் எப்போ வரும்? கமிட்மெண்ட். இதுக்கப்புறம் நான் பார்ப்பேன் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ளைன் மேல நம்பிக்கை இருக்கு. ரைட், உங்க அப்ளைனை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு உங்க அப்ளைனோட கம்யூனிகேட் பண்றீங்களோ, நான் எந்த அளவுக்கு என் அப்ளைனோட கம்யூனிகேட் பண்ண போறனோ அதை பொறுத்து தான் இந்த பிசினஸ். பண்ணலாமா? கெத்தா பண்ணலாமா? சூப்பரா பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட்.